ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கோம் பிரதர். 12/6/2024 கேள்வி பதில்களுக்கு பார்க்கலாம் பிரதர். என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாபா என்ன கேக்குறாங்க அப்படின்னா, பாபா வந்து தன்னுடைய வாரிசு குழந்தைங்களுக்கு என்ன ஆஸ்தி கொடுக்க வந்திருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. பாபா வந்து சுகம், சாந்தி, அன்பு கடலா இருக்கிறாரு. இந்த அனைத்து பொக்கிஷங்களையும் அவர் உங்களுக்கு உயிர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் 21 பிறவிகள் வரை இதை அனுபவிங்க. இந்த பொக்கிஷம் குறையவே குறையாது அப்படின்னு எழுதி கொடுத்திருக்காராம் உயிர். உங்களை வந்து சோழியிலிருந்து வைரமா ஆக்கி விடுறாரு. நீங்கள் பாபாவின் அனைத்து பொக்கிஷங்களையும் யோக பலத்தின் மூலம் அடைகிறீங்க. யோகம் இல்லாமல் பொக்கிஷம் கிடைக்க முடியாது அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப அப்பா வந்து எதுக்காக வந்திருக்காருன்னு முத கேள்வி கேட்டீங்க இல்லையா? எதுக்காக வந்திருக்காரு? சொர்க்கத்தின் ஆஸ்தியை வந்திருக்காரு. அவ்வளவுதான், ஒரே பதில் முடிஞ்சிச்சு. அதனாலதான் வருது, 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி கொடுக்க வந்திருக்காரு. அன்பு, சுகம், சாந்தி, இந்த ஆஸ்தி எல்லாம் கொடுக்க வந்திருக்காரு. அப்புறம் இப்ப நீங்க கலியுகத்துல சோழியா மாறி போயிருக்கீங்க, சோழியில இருந்து வைரமா மாத்த வந்திருக்கேன். எல்லாம் எதுக்காக வந்திருக்காரு? உங்களுக்கு குழந்தைங்களானவங்களுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கறதுக்காகவே அப்பா வந்திருக்கேன் அப்படிங்கறதுதான் ஒரே பதில். அது வந்து 21 பிறவிக்கு குறையாதுங்கிறாங்க பாபா. இது அனுபவிங்க, இந்த பொக்கிஷம் குறையாது. நமக்கு சொர்க்கம் 21 பிறவிக்கு தானே. 22வது பிறவிக்கு நம்ம துவாபர யுகத்துல வந்துருவோம் இல்லையா? அதுதான் ஒரே பதில். எதில் வந்து எந்த வேறுபாடும் இல்லை, பாகத்தை நடிப்பதில் தான் அனைத்தும் அடங்கி இருக்குதுன்னு பாபா சொல்றது என்ன? பாபா வந்து நிராகார சிவனா இருக்காரு. அவரை அனைவரும் பூஜை செய்யறாங்க. மத்தபடி தேகதாரிகள் வந்து அனைவரும் சாகார சரீர ரூபதாரிகளா இருக்கிறாங்க. முதல்ல நிராகார ஆத்மாவாக இருந்தது, பிறகு சரீரம் எடுக்குது. சரீரத்தில் பிரவேசம் ஆகும் போது அந்த ஆத்மாவோட நடிப்பு பாகம் ஆரம்பமாகுதான். மேல வந்து ஆத்மா வந்து நிராகாரமா இருக்குது, அப்புறம் திருப்பி சரீரத்துல பிரவேசம் ஆகும் போதுதான் நடிப்பே ஆரம்பமாகுது. மூலவதனத்துல பரந்தாமத்துல வந்து எந்த நடிப்பும் கிடையாது. அங்க எப்படி நடிகர்கள் வந்து வீட்டில் இருக்கும் போது நாடகத்தின் நடிப்பு இல்லையோ அது போலதான் இதுவும் அப்படிங்கிறாங்க பாபா. மேடையில வரும்போது அவர்களுடைய பாகத்தை நடிக்கிறாங்க. ஆத்மாக்கள் இங்கே வந்து சரீரத்தின் மூலமாக நடிப்பை நடிக்கிறாங்க. பாகத்தை நடிப்பதில் தான் அனைத்துமே அடங்கியிருக்குது. ஆத்மாவுல எந்த வேறுபாடும் கிடையாது. எப்படி குழந்தைங்களாகிய நீங்க தொழில் என்ன அதை தெரிந்து கொள்ள வேண்டும் வந்து நீங்க வந்து ஆத்மாவோ, அது போல இவரும் ஆத்மாவாக இருக்கிறாரு. நம்ம எப்படி ஆத்மாவா இருக்கிறோமோ அதே மாதிரி பரமாத்மாவும் ஆத்மாவா இருக்காரு. அவருடைய தொழில் என்ன அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். யாராவது ஒரு நாட்டின் தலைவர் அல்லது ராஜாவா இருக்கிறார் என்றால் அவை அனைத்துமே ஆத்மாவின் தொழில் தான் இல்லையா? தூய்மையான தேவதைகள் என்கிறதுனால இவர்கள் பூஜை செய்யறாங்க. இந்த படிப்பை படிச்ச லட்சுமி நாராயணன் உயர்ந்த உலகத்தோட எஜமானரா ஆயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. பரந்தாமத்துல வந்து எந்த ஒரு சங்கல்பமுமே இருக்காது அப்படிங்கறத சொல்றாரப்பா. சங்கல்பமே இருக்காது. எப்படி எல்லாரும் இப்ப மொத்தமா போய் சாந்திதாமம் போய் சேர போறோம். எல்லாரும் போய் அங்க முக்திதாமத்துல எல்லா ஆத்மாக்கள் இருக்கும் போது எந்த ஒரு சங்கல்பமும் இருக்காது. எல்லாருக்கும் ஒரே ஒரு சங்கல்பம் தான் வருமா. அங்க இருந்து இப்ப நான் போகணும், இப்ப டிராமாவுக்கு நான் நடிக்க போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு சங்கல்பம் தான் பரந்தாமத்துல எழும்பும்னு அப்பா சொல்றாரு. இப்ப எனக்கு அந்த சங்கல்பம் எழும்பும் போதுதான் அந்த சாக்கார உலகத்துக்கு பார்த்து பண்ண வாரேன். அதே போலதான் அப்பாவும் சொல்றாரு, எனக்கு இப்ப நான் போகணும்னு எனக்கு ஒரு சங்கல்பம் வரும். அந்த சங்கல்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் சங்கமயுகத்துல நான் வாரேன் அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப பரந்தாமத்துல எந்த ஒரு சங்கல்பமும் யாருக்குமே ஏற்படாது. ஒரு சங்கல்பம் வரும், இப்ப போகணும் அப்படிங்கிற சங்கல்பம் மட்டும்தான் வரும். அதுதான் அப்ப அவங்க வந்து அங்கிருந்து இங்க வந்து பிரவேசம் ஆகும்போது இந்த மேடையில உலக நாடக மேடையில உள்மறையில நிராகார ஆத்மா அங்க பரந்தாமத்துல இருக்கும் போது வெறும் நிராகார ஆத்மா புள்ளி ரூபமா இருக்கும். நம்ம எப்படி ஆத்மாக்கள் எப்படி புள்ளி ரூபமா இருக்காரோ தந்தையும் அதே போல புள்ளி ரூபமா இருக்காரு. அந்த ஒளி புள்ளியா இருக்க ஆத்மா இங்க சாக்கார உலகத்துல வரும்போது கர்ப்பத்துல அதுக்கு ஒரு உடல் கிடைக்குது, சாக்கார உடல் கிடைக்குது. அதன் மூலமா தான் இந்த உலக நாடகத்துல பார்ட் பண்ணுது. இது ஒன் வேன்னு சொல்லுவாரு. அங்க பரந்தாமத்துல இருந்து இந்த நாடக மேடைக்கு நடிக்க வந்துட்டா அப்புறம்
இந்த நாடகம் முடியிற வரைக்கும் அந்த ஆத்மா பாட்டு பிளே பண்ணியே ஆகணும். அதான் திருப்பி பாகத்தை அப்பா நடிக்கிறதுலதான் எல்லாமே அடங்கியிருக்குங்கிறாங்க பாபா. ஆத்மாவுல வேறுபாடு கிடையாது. ஆத்மா ஆமா ஒரே எல்லாமே புள்ளி மாதிரி தானே இருக்கும். அது ஆமா எந்த ஆத்மான்னு நான் எல்லாம் புள்ளிதான். ஆனா இங்க ம் நடிக்கிறதுலதான் வேறுபாடா அமையுது. ம் ம் அமையுது. அப்புறம் எப்ப இந்த டிராமா முடியும் போது ம் சங்கம யுக நேரத்தை தந்தை எப்ப வராரோ வந்து ம் அவரு தான் இந்த டிராமா முடிச்சு நம்மளை கூட்டிட்டு போக முடியும். இது ம் ஒன் வே தான். இந்த ஆத்மாக்கள் உள்ள பிரவேசமாயி வர்றது திருப்பி தந்தை தான் கூட்டிட்டு போக முடியும். வேற யாராலையும் இந்த டிராமால இருந்து விடுபட முடியாது அப்படிங்கறத சொல்றேன். நெக்ஸ்ட் பிரதர், பக்தி செய்பவர்கள் அனைவரும் ஏன் அறியாமையில இருக்கிறாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. பக்தி மார்க்கத்துல எவ்வளவு பழங்கள் பால் முதலியவற்றால பாபாவுக்கு அபிஷேகம் எல்லாம் செய்யறாங்களாம். எதையுமே புரிந்து கொண்டதே இல்ல. தேவதைகளையும் பூஜை செய்யறாங்க. சிவன் மீது பால் பூக்கள் போன்றவற்றை எல்லாம் போடுறாங்க. எதுவுமே தெரிஞ்சு கொள்றதே இல்ல. தேவதைகள் ராஜ்யம் செய்யறாங்க, நல்லது. சிவன் மேல் ஏன் பூக்களை போடுறாங்க? அப்படி பூஜை செய்யும்படியா அவர் என்ன காரியம் செஞ்சாரு? தேவதைகளை பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் சொர்க்கத்தோட எஜமானர்கள். அவர்களை அப்படி ஆக்கியது யார்? இது கூட தெரிஞ்சுக்கவே இல்ல. சிவனுடைய பூஜை கூட செய்யறாங்க, ஆனா இவர்தான் பகவான் என்பது கூட தெரியல. பகவான் தான் தேவதைகளை அப்படி ஆக்கியிருக்கிறாரு. எவ்வளவு பக்தி செய்யறாங்க, அனைவருமே அறியாமையில தான் இருக்கிறாங்க. நீங்களும் சிவனுக்கு பூஜை செஞ்சிருப்பீங்க, இப்போது நீங்க புரிஞ்சு கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. முன்பு எதுவுமே தெரியாம இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. இப்ப அப்பா எப்பவுமே அப்பாவுக்கு சரீரமே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன ஒளி புள்ளியாதான் இருக்காரு அப்படின்னு இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி தெரியாம இருந்துச்சு. அது தெரியாம இருக்கிறதுனாலதான் பால் பழம் எல்லாம் படைச்சிட்டு இருக்கீங்க. பால் பழம் படைக்கிறாங்க, ஆனா சிவனுக்கு பால் பழம் அவர் சாப்பிட போறது கிடையாது, அவருக்கு உடல் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க. ஏன்னா அவரைத்தான் அபோக்தா அப்படின்னு சொல்லிட்டாங்க, எதையுமே அனுபவிக்காதவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன அப்படி சொன்னதுனால எப்படி இத படைக்கவும் செய்யறாங்க, அப்படியும் சொல்லிக்கிறாங்க, இப்படியும் சொல்லிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காரு அப்பா. தேவதைகளுக்கும் படைக்கிறாங்க, அவங்க சொர்க்கத்தின் எஜமானர்கள்னு புரிஞ்சிருக்காங்க. அவர்களை எப்படி இவங்களை எப்படி இந்த நிலைமைக்கு தகுதியாக்குனவர் யாரு அப்படிங்கறதே தெரிஞ்சுக்கிடாம இருக்காங்க. இப்ப ஞானம் கொடுக்கும் போதுதான் தெரிஞ்சுக்கிறீங்க, அந்த தேவி தேவதைகளை உருவாக்குனதே இந்த சிவபகவான் தான் அப்படிங்கறத புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாருப்பா. ஆமா, அவங்க பக்தியில எதுவுமே தெரிஞ்சுக்காமதான் சிவனுக்கும் பூஜை செய்யறாங்க, தேவதைக்கும் பூஜை செய்யறாங்க. பாபாவை ஏன் கல்யாணக்காரின்னு சொல்லப்படுறாரு? சிவனுடைய தொழில் என்ன? அவர் என்ன சுகத்தை கொடுக்கிறாருன்னு எதுவுமே தெரியாம இருந்தீங்க. இந்த தேவதைகள் சுகம் கொடுக்கறாங்களா என்ன? ராஜா ராணி பிரஜைகளுக்கு சுகத்தை கொடுக்கறாங்க, ஆனால் சிவபாபா தான் அவர்களே அப்படி ஆக்குனாரு இல்லையா? அவருக்குதான் மகிமை. தேவதைகள் ராஜ்யம் மட்டும்தான் செய்யறாங்க, பிரஜைகளாவும் ஆயிடுறாங்க. மற்றபடி யாருக்குமே நன்மை செய்யறதெல்லாம் இல்ல. நன்மை செய்யறாங்க என்றாலும் கூட அற்ப காலத்துக்கு தான் செய்யறாங்க. இப்போது குழந்தைங்களாகி உங்களுக்கு பாபா கற்பிக்கிறாரு, அவரை கல்யாணக்காரின்னு சொல்லப்படுது அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப தேவதைகள் எல்லாருமே படைப்பு. ஏன்னா சொர்க்கம்ன்றதே மொத்தமா ஒரு படைப்பு. அதுல கிடைக்கப்பட்ட சரீரம் எல்லாமே படைப்பு. ஆனா படைப்பவரை பத்தி தெரிஞ்சுக்கிடாம இருக்காங்க அப்படிங்கறத சொல்றதப்பா. அவரை ஏன் கல்யாணக்காரி அப்படின்னு சொல்றோம்னா, அவர் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நன்மை செய்யக்கூடியதாவே இருக்குது. சங்கம யுக நேரமே என்ன நேரம்? கல்யாணக்காரி சங்கம யுகம். அப்பாவுக்கு பேரே என்ன? சத்தியம் சிவம் சுந்தரம். என்ன மங்கள காரியம் செய்யறாரு அப்படின்னா, இந்த துக்கமா இருக்கக்கூடிய இந்த உலகம் கலியுகத்தை சத்தியுகமா மாத்துறாரு. இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய மங்கள காரியம். இந்த கலியுகத்தை சத்தியுகமா மாத்தக்கூடிய இந்த காரியத்தினாலதான் முழு உலகத்துல வாழக்கூடிய எல்லா ஆத்மாக்களும் சரி, எல்லா ஜீவராசிகளும் சரி, இந்த இயற்கையும் ஜடமா இருக்கக்கூடிய இந்த இயற்கைக்குமே மொத்தமா நன்மை ஏற்படக்கூடிய நேரம் இந்த சங்கம யுகம் தான். இந்த காரியத்தெல்லாம் செய்யறவர் யாரு அப்படின்னா இறைவன் தான், சிவபகவான் தான். அவர் தான் செய்பவரும் செய்விப்பவருமா இருக்காரு அப்படிங்கறத சொல்றாரு. ஆமா, தேவதைங்க ஒன்னும் கல்யாணக்காரிங்க கிடையாது. அவங்க வெறும் ராஜ்யம் மட்டும்தான் மட்டும்தான் செய்யறாங்க அப்படிங்கிறாங்க பாபா.
அந்த ராஜ்யத்தை உருவாக்கி தந்ததே தந்தை தான். அவங்க போய் அங்க பார்த்து பண்றாங்க. ஏன்னா தந்தைக்கு சரீரம் கிடையாது, இந்த டிராமா அதுக்கு அனுமதி தரல. தந்தைக்கு சரீரம் எடுக்கிற அளவுக்கு அவருடைய பார்ட்டே இந்த நன்மை செய்யக்கூடிய காரியம் மட்டும்தான். நன்மை செய்ததுக்கு அப்புறம் அவர் போய் பரந்தாமத்துல அவர் சாந்தியில போய் ஐக்கியம் அவர் சீட்ல போய் செட் ஆயிடுறாரு. டிராமா எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா, முதல் அந்த கிருஷ்ணன் எப்ப சத்தியுகத்துல பிரவேசம் ஆகிறாரோ அங்க இருந்து இங்க அடுத்த கல்பத்தினுடைய இந்த டிராமாவுடைய பார்ட் ஆரம்பிக்குது அப்படிங்கறத சொல்றாரு. எதை புரிய வைப்பது குழந்தைகளாகிய நமது கடமைன்னு பாபா சொல்றாங்க. அதுக்கு பதில் என்னன்னா, என்னுடைய சிவலிங்கத்திற்கு நீங்க பூஜை செஞ்சீங்க, அவரை பரம் ஆத்மா அப்படின்னு சொல்றீங்க. பரம் ஆத்மாவிலிருந்து பரமாத்மா ஆகிவிட்டது. ஆனால் இவர் என்ன செய்யறாருங்கிறதே தெரிஞ்சுக்கல. ஆனால் வெறுமனே சொல்லிடுறாங்க அவர் சர்வவியாபி, பெயர் ரூபத்திலிருந்து தனிப்பட்டவர் என்று. பிறகு அவருக்கு பால் போன்றவற்றால் அபிஷேகம் செய்வது சரியாக இல்லை. ஆகாரத்துல சூட்சும உடல்ல இருக்கிறார் என்றால் அவர் மீது பூக்களை போடுகின்றனர் இல்லையா? அவரை நிராகாரர்னு சொல்ல முடியாது என்று மனிதர்கள் நிறைய வாக்குவாதம் செய்யறாங்க. பாபாவுக்கு முன்பு கூட வாக்குவாதம் தான் செய்வாங்க. தவறாக சொல்லி வாக்குவாதம் செய்வாங்க. அதில் எந்த பலனுமே இல்ல. இத புரிய வைக்கிறது குழந்தைகளாகி உங்களோட கடமை அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப நம்ம தான் புரிய வச்சாகணும். அவருக்கு சரீரம் இல்ல, நிராகாரமா தான் இருக்காரு அப்படின்றத சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா அவருக்கு பேரே பரம் ஆத்மா. ஆத்மா ரூபத்திலே எப்பவும் நிரந்தரமா இருக்கிறதுனாலதான் அந்த ஒரு ஆத்மாவுக்கு மட்டும்தான் அந்த தன்மை பரமாத்மா அப்படிங்கிறது. மற்ற நம்ம எல்லாம் சரீரம் எடுத்துட்டோம் இல்லையா? சரீரம் எடுத்திருக்க எல்லா ஆத்மாக்களுக்கும் பேரு ஜீவாத்மா. ஜீவனோட இருக்கக்கூடிய ஆத்மாக்கள். ஜீவன்னா என்ன? உடலோட பார்த்து நடிக்கக்கூடிய ஆத்மாக்கள். அந்த பரம் ஆத்மா அப்படின்னு சொல்லப்பட்டவருக்கு மட்டும்தான் உடல் கிடையாது. எப்பவுமே ஆத்ம ரூபத்தை இருக்கிறதுனாலதான் அவருக்கு பேர் பரமாத்மான்னு பேரு. இத அந்த பரமாத்மாவதான் நிராகார ஆத்மா, சதா நிராகாரமாகவே இருக்கக்கூடியவர்னு சொல்ல முடியும். ஆனா அவரை சர்வவியாபின்னு சொல்லிடுறாங்க, எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சர்வவியாபின்னு சொல்லிடுறாங்க. இது ரெண்டுக்கும் கம்பாரிசன் இதுதான். அவர் எங்கும் நிறைந்தவர் கிடையாது, அவரு நிராகாரமா பரந்தாமத்துல இருக்கக்கூடியவர் தான் அப்படிங்கறத நம்ம தான் புரிய வச்சாகணும் அப்படிங்கறத சொல்ற. நெக்ஸ்ட், எந்த கோயிலுக்கு உலகை வென்றவர் ஆகுங்கள்னு பெயர் வைத்திருப்பதாகவும் கோயிலின் சித்திரங்கள் ஏன் கருப்பாக இருக்குதுன்னா பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, தேவி தேவதைகள் சதுயுகத்துல இருப்பாங்க, கலியுகத்துல எல்லாம் இருக்கிறது இல்ல. தூய்மையாக இருப்பதற்கு இது ராமராஜ்யம் கிடையாது. தேவி தேவதைகள் தூய்மையாக இருந்திருக்காங்க, பிறகு வாம மார்க்கத்துல சென்றுட்டாங்க. மத்தபடி சித்திரங்கள்ல காட்டுறது போல எதுவும் கிடையாது. ஜெகநாதர் கோயில்ல நீங்கள் கருப்பான சித்திரங்களை பாக்குறீங்க. மாயை வென்று உலகை வென்றவர் ஆகுங்கள்னு பாபா சொல்றாரு. ஆகையால் தான் அவர்கள் பிறகு ஜெகத்நாதர் உலகை வென்றவர் என்று பெயர் வைத்துட்டாங்க. கோயிலின் மேலே அசுத்தமான சித்திரங்களை காட்டி இருக்கிறாங்க. தேவதைகள் வாம விகார மார்க்கத்துல சென்றதும் கருப்பாகி விட்டனர். அதையும் மனிதர்கள் பூஜை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. நாம் எப்போது பூஜைக்குரியவராக இருந்தோம் என்று மனிதர்களுக்கு எதுவுமே தெரியறதில்ல. 84 பிறவிகளின் விஷயம் யாருடைய புத்தியிலுமே இல்ல. முதல்ல பூஜைக்குரிய சதோ பிரதானமாக இருந்தாங்க, பிறகு 84 பிறவிகள் எடுத்து தமோ பிரதானமா ஆயிடுறாங்க. ஜெகநாத் கோயில்ல கருப்பான சித்திரங்களை காட்டுனாங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா. இதுக்கு ஒரு நல்ல ஞான பாயிண்ட் வைக்கலாம். எப்படின்னா, நீங்க எல்லாரும் காமம்ங்கிற சிதையில ஏறினீங்க, அதனால கருப்பா மாறி போயிட்டீங்க. இப்ப அப்பா ஞானம் அப்படிங்கிற சிதையில ஏத்த வந்திருக்கேன், இப்ப நீங்க எல்லாரும் வெள்ளையா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதத்தான் ஷாம் சுந்தர் அப்படின்னு சொல்லுவாரு. ஷியாம்னா கருப்புன்னு அர்த்தம், சுந்தர்னா வெண்மை தூய்மைன்னு அர்த்தம். கருப்பா இருந்தவங்க வெள்ளையா மாறணும். கோயிலையே விகார சிலைகளை காமிச்சிருக்காங்க அப்படின்னா ஷியாமா மாறி போயிட்டான், கருப்பானவர்களா. விகாரம் வாம மார்க்கத்துல சென்றதுனால, விகாரத்துல தேவி தேவதைகள் போனனால கருப்பா மாறி போயிட்டீங்க. அதுதான் காமத்துல விழுந்ததுனால கருப்பா மாறி போயிட்டீங்கன்னு அப்பா நம்மகிட்ட சொல்லுவார். இப்ப அப்பா என்ன காரியம் செய்ய வந்திருக்கேன்? ஞானம் சிதையில ஏத்த வந்திருக்கேன், அப்ப நீங்க வெள்ளையா மாறிடுவீங்க. இப்ப நமக்கு தானே இந்த ஞானம் கொடுத்துட்டு இருக்காரு. 84 பிறகு சக்கர ஞானத்தை சொல்றாரு.
தேவதைகளா வாழ்ந்தது நீங்க தான்னு சொல்றாரு. என்ன அப்புறம் இந்த இவ்வளவு விஷயத்தையும் சொல்றாரு இல்லையா, சுயதர்சன சக்கரத்தை பாருங்க, உங்களுடைய பார்ட் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கு இந்த டிராமால, எல்லா விஷயத்தையும் சொல்றாரு இல்லையா. எதுக்காக இதெல்லாம் சொல்றாரு? நீங்க இப்ப ஞானம் கொடுக்கறேன், இந்த ஞானத்தினாலதான் நீங்க தூய்மையாக போறீங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காரப்பா. பாபா வந்து ஜெகநாத் கோயில வந்து உதாரணமா சொல்லியிருக்காங்க. ஷியாம் சுந்தர் இல்ல, ஷியாம் சுந்தர்னா பொதுவாவே கிருஷ்ணரை தான் சொல்லுவாங்க. அதத்தான் சொன்னேன் இல்லையா, டிராமால ஃபர்ஸ்ட் இறங்கி வர ஆத்மாவே அந்த கிருஷ்ணர் தான் அப்படின்னு. அவரை வச்சுதான் இந்த முழு நாடகமும் சுத்தி வருது. அவர் எப்ப வாராரோ அடுத்தடுத்து அங்க பரந்தாமத்துல இருந்து ஒவ்வொரு ஆத்மாக்களா இறங்கி வந்துடுறோம். அவரு தேவதையா இருக்கும்போது நாமளும் தேவதையா இருக்கோம். அவரே வாம மார்க்கத்துல செல்லும் போது நம்மளும் பின்னாடியே வாம மார்க்கத்துல வந்துடுறோம். ஏன்னா நம்மளும் ஃபாலோயர்ஸ் தான். நம்மளை பின்பற்றி வரக்கூடிய மற்ற ஆத்மாக்கள் இருக்காங்களே, மற்ற தர்மத்த ஆத்மாக்களா இருக்கட்டும், நம்மளை ஃபாலோ பண்ற ஹிந்து தர்மமா இருக்கட்டும், எல்லாமே அடுத்தடுத்து வரும்போது எல்லாருமே வாம மார்க்கத்துல வந்து இந்த கலியுகத்துல வந்து இப்ப சேர்ந்திருக்கோம். இப்ப அப்ப நம்ம தான் தூய்மையாக வந்திருக்காரு. நாம எப்ப தூய்மையாகமோ அப்ப நம்ம சொர்க்கத்துக்கு ஜீவன் முக்திக்கு போயிடுவோம். மற்ற ஆத்மாக்கள்லாம் தூய்மையாகாத காரணத்தினால இங்க தண்டனை அடைஞ்சு பரந்தாமத்துக்கு சாந்தியில போய் இருக்க போறாங்க. இதுதான் உண்மையான இதுதான் சுயதர்சன சக்கரம். என்னை கருப்பாக ஆக்கும் அளவுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு பாபாவே ஆதங்கப்படுறாங்க. என்ன ஆன்சர்னா, பாபா வந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு, ஞான சிதையில அமர்ந்து வெண்மையா ஆகுறீங்க, காம சிதையில அமர்ந்து கருப்பாயிடுறீங்க. தேவதைகள் வாம மார்க்கத்துல சென்று விகாரிகள் ஆன பிறகு அவர்களுடைய பெயரை தேவதைகள்னா வைக்க முடியாது. வாம மார்க்கத்துல சென்றதுனால கருப்பாயிடுறாங்க. இதன் அடையாளமும் காட்டப்பட்டிருக்குது. கிருஷ்ணர் கருப்பாக, ராமரும் கருப்பாக, சிவனை கருப்பாக உருவாக்குறாங்க. சிவபாபாவோ கருப்பா ஆகுறது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அவரோ வைரமா இருக்கிறாரு, உங்களையும் வைரமாக ஆக்குறாரு. அவர் ஒரு பொழுதும் கருப்பாலாம் ஆகுறது இல்ல. பிறகு ஏன் அவரை நீங்க கருப்பாக்கிட்டீங்க? யாராவது கருப்பாக தூய்மையற்று இருந்திருப்பாரு, அவர் அமர்ந்து கருப்பாக உருவாக்கி இருக்காரு. யாரோ கருப்பா இருப்பாங்க, தூய்மையற்று இருந்திருப்பாங்களாம். அவங்க வந்து இந்த மாதிரி சிலையை வடிவமைச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க பாபா. என்னை கருப்பாக ஆக்கும் அளவு நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு சிவபாபா சொல்றாரு. நான் வருவதே அனைவரையும் வெண்மையாக்குவதற்காக தான். நான் எப்போதும் வெண்மையாக தூய்மையாக தான் இருக்கிறேன். எதையுமே புரிந்து கொள்ளாதபடி மனிதர்கள் புத்தி இப்படி ஆயிடுச்சு. சிவபாபாவோ அனைவரையும் வைரமா ஆக்குபவர் ஆவார். நான் எப்போதும் வெண்மையான வழிபோக்கன் ஆவேன். என்னை கருப்பாக ஆக்கும் அளவுக்கு நான் என்ன செஞ்சேன்? இப்போது உயர்ந்த பதவி அடைவதற்காக நீங்கள் கூட வெண்மையா ஆகணும் அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப விகாரங்கள்ல சென்றதுனாலதான் நம்ம கருப்பானோம்னு பார்த்தோம். காமம்ங்கிற சிதையில அமர்ந்தீங்க, அதனாலதான் கருப்பா மாறிட்டீங்கன்னு சொன்னார் ஃபர்ஸ்ட். அப்ப என்ன அர்த்தம்? காமம்ங்கிற உணர்வு எதனால வந்துச்சு? தேக உணர்வு, உடலின் உணர்வுகள் தூண்டப்படுறதுனாலதான் கருப்பா மாறி இருக்கும், தூய்மையற்றவர்களா மாறி இருக்கும். அப்ப சிவபாபாவுக்கு, பரமாத்மாவுக்கு உடலே இல்ல, உடலின் உணர்வுகளே அவருக்கு கிடையாது முதல்ல. அப்படிங்கிறப்ப அவர் எப்படி தூய்மையற்றவரா மாற முடியும்? இந்த விஷயத்த அதான், அவருக்கு உடலே கிடையாது, அப்புறம் எப்படி அவர் உடல் உணர்வுல வந்து சிக்க முடியும்? அப்புறம் எப்படி அவர் தூய்மையற்றவரா மாற போறாரு? இத கூட புரிஞ்சுக்கிறது இல்லையா? ராமரையும் கருப்பாக்குனீங்க, என்னையும் கருப்பாக்குனீங்க. ஆமா, கிருஷ்ணரும் ராமரும் வந்து எப்படியும் தேவி தேவதைகளா இருந்தவங்க வந்துட்டாங்க. இங்க வாம மார்க்கத்துல சென்றது தேகதாரிகள் அவங்கலாம், அதனால வந்துட்டாங்க. பரமாத்மா வந்து தேகம் இல்லாதவர் இல்லையா, அவருக்கு உடல் உணர்வே கிடையாது, உடலே கிடையாது, அப்புறம் எப்படி உடல் உணர்வு வரப்போகுது? அப்படிங்கிறப்ப அவர் எப்படி தூய்மையற்றவரா நீங்க காமிச்சிட்டீங்க? இத கூட மனிதர்கள் புரிஞ்சுக்கிறது இல்ல. அத கூட யாரோ சிலையா வடிவமை வச்சிருக்கான்னு சொன்னார் இல்லையா, அவர் கருப்பான அவங்க புத்தியில இல்ல, அவங்க புத்தியில அந்த மாதிரி சிந்தனைகள் இருந்ததுனாலதான் இவரையும் இப்படி கருப்பா சிலையா உருவாக்கிட்டாங்க. அவரும் சில வடிவமைக்கிறதும் இந்த துவாபர யுகத்தினால வடிவமைக்கிறாங்க. அப்ப அவங்களும் சத்துவ நிலையில தானே இருக்காங்க, சத்துவ நிலையில ரஜோ நிலையில தானே இருக்காங்க. ரஜோ நிலையில இருக்கும்போது புத்தி வேலை செய்யாததுனால, சரியா வேலை செய்யாததுனால இந்த மாதிரி உருவாக்கிட்டாங்க அப்படிங்கறத சொல்றாரு. நான் எப்போதும் வெண்மையான வழிபோக்கனா தான் இருக்கிறேன், கருப்பாகிற அளவுக்கு நான் ஒன்னும் தவறு செய்யல அப்படின்னு.
ம். சொல்லுங்க பிரதர். இல்ல அதான் ஒளி புள்ளியா தானே இருக்காரு அப்பா. அவர் புள்ளியா இருக்கிறதுனால, ஆத்ம ரூபமாவே இருக்கிறதுனால அவர் வைரமாவே இருக்காரு. அவர் மீது எந்த ஒரு அழுக்கும் படல. எப்பவுமே சத்துவ பிரதான நிலையிலே இருக்காரு. நாம தான் சத்துவ ரஜோ தமோ அப்படிங்கிற நிலையில இறங்கி வர வேண்டியது இருக்குது. ஜீவாத்மாக்கள் உடல் எடுக்கிறதுனாலதான் இந்த உடல் எடுத்து இந்த இயற்கையோட சேர்ந்த டிராமால பார்ட் பண்றோம் இல்லையா, உடலோட ஒரு பார்ட் பண்றோம், இந்த இயற்கை வாயு மண்டலங்களோட சேர்ந்து ஒரு பார்ட் பண்றோம் இல்லையா, மற்ற உறவுகள் மற்ற இதெல்லாம் வருது இல்லையா, புத்தி அழுக்காகுது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா அழுக்காகிட்டே வருது இல்லையா. அதனாலதான் அந்த தூய்மை அந்த அப்பா கிட்ட இந்த சங்கம யுகத்துல அடைஞ்ச ஆஸ்தி 2500 வருஷத்துக்கு தூய்மையான வாழ்க்கையாவே வாழ்ந்திருக்கும் சொர்க்கத்துல. தூய்மையற்ற நிலை எங்க வருது? துவாபர யுகத்துல இருந்து வருது. அப்ப அங்க இன்னமும் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஒரு பழைய புது வீடு கொஞ்சம் கொஞ்சமா வருஷம் ஆக ஆக பழைய வீடு ஆகுமோ, அதே போல இந்த டிராமாவும் கொஞ்சம் கொஞ்சமா அழுக்காகுது. அதோட கலைகள்லாம் குறையுது. கொஞ்சம் கொஞ்சமா கலைகள் குறையுது. அதே தன்மையிலேயே இந்த ஆத்மாக்களுக்கும் தங்களுடைய கலைகள் குறையுது. ஆத்மாக்களுடைய கலைகள் குறையறதுனாலதான் இந்த டிராமாவும் அதோட தன்மைகளை மாத்திக்கிறது அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. நெக்ஸ்ட், தந்தையை பார்த்து பின்பற்றுங்கள்னு பாபா சொல்றது என்ன? பிரம்ம பாபா சொல்றாங்க. பிரம்ம பாபா வந்து அனைத்தையும் பாபாவுக்கு சமர்ப்பணம் செஞ்சுட்டாரு. எப்படி இவர் அனைத்தையும் கொடுத்திருக்கிறாருன்னு தந்தையை பார்த்து பின்பற்றுங்க. சாதாரணமாக இருந்தாரு, மிகுந்த ஏழையாகவும் இல்ல, மிகுந்த பணக்காரராகவும் இல்ல. நீங்கள் சாப்பிடுவது பருகும் பானங்கள் சாதாரணமா இருக்கணும்னு இப்போது கூட பாபா சொல்றாரு. மிக உயர்ந்ததாகவும் இருக்கக்கூடாது, மிக தாழ்ந்ததாகவும் இருக்கக்கூடாது. பாபா தான் அனைத்து படிப்பினையும் கொடுக்கிறாரு. இவர் கூட பார்ப்பதற்கு சாதாரணமாக தான் இருக்கிறாரு அப்படிங்கிறார். இப்ப என்ன சொல்றாரு அப்பா அப்படின்னா, அவர் எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சுட்டாரு பாபாவுக்காக. உடலை அர்ப்பணிச்சுட்டாரு, மனசு அர்ப்பணிச்சுட்டாரு, பணத்தையும் அர்ப்பணிச்சுட்டாரு. மொத்தமாவே சரண்டர் பண்ணிட்டாரு எல்லாத்தையும். அப்படிங்கறதுனால நீங்க எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டாலும் மீடியமா இருங்க அப்படிங்கறத சொல்றாரு. ரொம்ப லோ கிளாஸ்ல இறங்கி கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படிலாம் இருக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. அதுவும் ஹை ரேஞ்சில பெரிய பெரிய பட்டாடையை உடுத்திக்கிட்டு ரொம்ப வந்தா ஆடம்பரமா செலவு பண்ணணும் அப்படின்றதும் இல்ல. எப்பவும் நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழுங்க, சாதாரணமா இருங்க. இவரும் பாக்குறதுக்கு சாதாரணமா தானே இருக்காரு. அதனால பிரம்ம பாபா எப்படி இருக்காரோ அவரை ஃபாலோ பண்ணி நடங்க அப்படிங்கறத சொல்றாருப்பா. உணவு கூட ஆடம்பரமா ஒண்ணு இருக்கணும்னு அவசியம் இல்ல, நார்மலா சாப்பிடுங்க. அதுக்குன்னு ரொம்ப தரங்கெட்ட உணவு எல்லாம் சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. சிம்பிளா இருங்க, சாம்பிளா இருங்க அப்படிங்கறது சொல்றாருப்பா. நெக்ஸ்ட், நிராகாரரான பாபா ஏன் சரீரத்தை ஆதாரமாக எடுத்து இங்க வர வேண்டிய காரணத்தை பாபா விளக்கமா சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பதில்னா, பகவான் வந்து படிப்பிக்கிறாருன்னா ஏதாவது சரீரம் உடையவராகத்தான் இருப்பாரு என்ன நீங்க சொல்றீங்க. நிராகாரர் சரீரமற்றவர் வந்து எப்படி சொல்லி கொடுக்க முடியும், கற்பிப்பார்? மனிதர்களுக்கு எதுவுமே தெரியறது இல்ல. எப்படி ஆத்மாக்களாகிய நீங்கள் வந்து இது சரீரத்திலிருந்து நடிப்பை நடிக்கிறீங்க, அது போலதான் பாபாவும் கற்பிக்கிறாரு. ஆத்மாதான் நடிப்பை நடிக்குது, ஆத்மாதான் சரீரத்தின் மூலமா பேசுது. ஆக இது ஆத்மாவினுடைய வாக்கியம். ஆனால் ஆத்மாவினுடைய மகா வாக்கியம் என்பது அழகா இல்ல. ஆத்மா வந்து வானப்பிரஸ்த நிலையில பேச்சை கடந்து இருக்க முடிகிறது. பேச வேண்டுமானால் சரீரம் வேணும். பாபா கூட ஞான கடலா இருக்கிறாரு. ஆக கண்டிப்பாக யாருடைய சரீரத்தையாவது ஆதாரம் எடுக்கிறாரு இல்ல அல்லவா? அதை ரதம்னு சொல்லப்படுது. இல்லைன்னா அவர் எப்படி பேச முடியும்? பாபா தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆக்கிறதுக்காக படிப்பு கொடுக்கிறாரு. இது வந்து பிரேரணைக்கான மனதின் மூலமா தூண்டுதல் விஷயம் எல்லாம் கிடையாது. இது ஞானத்திற்கான விஷயமா இருக்குது. அவர் எப்படி வர்றாரு, யாருடைய சரீரத்துல வர்றாருங்கிறதெல்லாம் கண்டிப்பா மனித சரீரத்துலதான் வருவாரு. எந்த மனிதருக்குள்ள வர்றாருங்கிறது உங்களை தவிர யாருக்குமே தெரியாது. நான் எப்படி மற்றும் எந்த ரதத்துல வர்றேங்கிறது படைப்பவர் அவரே அமர்ந்து தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறாரு. பாபாவுடைய ரதம் எதுன்னு குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. நிறைய மனிதர்கள் குழம்பி போயும் விடுறாங்க. விதவிதமான ரதங்களை எல்லாம் உருவாக்குறாங்க. விலங்குகள் போன்றவற்றில பாபா வர முடியாது.
நான் எந்த மனிதருக்குள்ள வருவேன்னு புரிஞ்சு கொள்ளவும் முடியல. நான் வருவது கூட பாரதத்துலதான், பாரதவாசிகள்ல கூட யாருடைய சரீரத்துல வருவேன்? ஒரு நாட்டின் தலைவர் அல்லது சாது மகாத்மாவின் சரீரத்தெல்லாம் வருவாரா என்ன? தூய்மையான ரதத்துலதான் வருவாருங்கிறதும் கிடையாது அப்படின்னு பாபா வந்து சரீரத்தை ஆதாரமா எடுக்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்ப ஆதாரமா எடுத்திருக்காரு, பிரம்மா பாபாவுடைய சரீரத்தை தான் ஆதாரமா எடுத்திருக்காருன்னு குழந்தைங்களான உங்களுக்கு தெரியுது, மனிதர்களுக்கு தெரியறது இல்ல. தெரியல. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஹிந்தில ஒரு வாசகம் இருக்கு, ஈஸ்வருக்கா கதி மத்து தின்னுக அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்வரன் காட்டக்கூடிய வழியும் அவர் கொடுக்கக்கூடிய பாக்கியமும் அவருக்கு மட்டுமே தெரியும் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகனை அப்படியும் சொல்லிடுறாங்க. அப்படின்னா ஈஸ்வரன் காட்டக்கூடிய வழி எதுன்னு யாருக்குமே தெரியாது. அவர் எப்ப வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஞானம் கொடுப்பாரோ அப்பதான் தெரியும் அவருடைய வழி என்ன அப்படின்னு. அந்த வழி மூலமா நடக்கிறதுனால அவர் என்ன பாக்கியம் கொடுக்கறாரு அப்படிங்கிறதும் அவர் சொல்லும் போதுதான் தெரியும். நமக்கு தெரியுது இல்லையா, வழி இந்த ஸ்ரீமத்து தான் வழி, ஸ்ரீமத்து தான் உயர்ந்த வழி, ஸ்ரீனா உயர்ந்த, மத்துனா வழி, அந்த உயர்ந்த வழியை கொடுக்கிறாரு. இந்த உயர்ந்த வழியில் நடந்தீங்கன்னா இப்ப சொர்க்கத்தின் பாக்கியம் 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு கிடைக்கும்ன்ற பாக்கியத்தையும் சொல்றாரு இல்லையா. முக்தியின் பாக்கியமும் கிடைக்குது, பரநாமத்தின் பாக்கியமும் கிடைக்குது, இந்த ஜீவன் முக்தி சொர்க்கத்தின் பாக்கியமும் கிடைக்குது. இதெல்லாம் சொல்றதுக்குதான் ஞானக்கடல் சிவபாபான்னு பேர் அவருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் சொல்றதுக்கு, இந்த ஞானத்தை சொல்றதுக்கு கண்டிப்பா ஒரு சரீரம் வேணும் இல்லையா. அதுதான் படிப்பினை கொடுக்கறதுக்காகவே இந்த பிரம்மா பாபாவுடைய உடலை நான் தேர்ந்தெடுத்து ரதமா எடுத்து பயன்படுத்த வேண்டியது இருக்குது. இத மனிதர்கள் புரிஞ்சுக்கிறது இல்ல. குழந்தைகளான பகவான் வந்து நமக்கு இறங்கி படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்காருங்கிறது யாருமே நம்பாமல இருக்காங்க. பிரம்மகுமார் குமாரிங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது, தெரியறது இல்ல அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப குழந்தைங்களான நீங்க இத புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஆமா. நெக்ஸ்ட், பக்தர்களிலும் நான் எந்த பக்தருக்குள்ள வருவேன் அப்படின்னு பாபா சொல்றாங்க. பக்தர்கள்லயும் எந்த பக்தருக்குள்ள வருவேன், அவரும் கூட நிறைய பக்தி செய்த பழைய பக்தரா இருக்கணும். பக்தர்லயே வந்து பழைய பக்தரா இருக்கிற உடல்லதான் நான் வர முடியுங்கிறாங்க பாபா. பக்தியின் பலனை கொடுக்க பகவான் வர வேண்டியதா இருக்குது. பாரதத்துல நிறைய பக்தர்கள்லாம் இருக்கிறாங்க. இவர் முதிர்ந்த பெரிய பக்தர், பிரம்மா பாபாவை சொல்றாங்க பாபா. இவருக்குள் பகவான் வர வேண்டும்னு சொல்லுவார்கள். அப்படி நிறைய பக்தர்கள் இல்ல, இவர் வந்து நிறைய பக்தர்களே முதிர்ந்த பக்தர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ளலாம் வந்து வர வேண்டியது தானேன்னு சொல்றாங்களாம் பக்தர்கள் வரணும் அப்படின்னு. அப்படி நிறைய பக்தர்கள்லாம் இருக்கிறாங்க. இல்ல அவங்க உடம்புக்குள்ளே வந்தாக்க என்ன சொல்லுவாங்க, ஏன் இவர் உடம்புக்குள்ளதான் வரணுமா, வேறவங்க உடம்புக்குள்ள வரக்கூடாதுன்னு அவங்களையும் சொல்லத்தானே செய்வாங்க. அப்ப என்ன ஒவ்வொரு உடம்புக்குள்ளயுமா எல்லாருக்கும் அப்பா வந்துட்டு இருப்பாரு, பரமாத்மா எல்லாரும் உடம்புலயுமா வந்து பேசிட்டு இருக்க முடியும்? ஏதாவது ஒரு உடம்ப தானே ஆதாரமா எடுக்க முடியும். யார் அவங்க கை காமிச்சாலும், இப்ப உங்க சொந்தக்காரங்க உடம்புல வந்தா ஏன் உங்க சொந்தக்காரங்க உடம்புலதான் வரணுமா, எங்க சொந்தக்காரங்க உடம்புல எல்லாம் வரக்கூடாதான்னு பேசுவாங்க. புரியுதா உங்களுக்கு? யார கைய காமிச்சாலும் அவங்க அப்படித்தானே சொல்ல போறாங்க. அதனால அந்த விஷயத்தெல்லாம் கண்டுக்கிடாதீங்க அப்படிங்கறத சொல்லுவாரு. இவருக்குள்ள பகவான் வர வேண்டும்னு சொல்றாங்க. அப்படி நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க. நாளைக்கே ஒருவருக்குள் வைராக்கியம் வந்தாலும் பக்தரா ஆயிடுறாங்க. வைராக்கியம் வந்துருச்சுன்னா பக்தரா ஆயிடுவாங்களாம். அவர் இந்த பிறவிக்கான அவர் இப்ப இந்த பிறவிதான் அவர் பக்தரா இருக்காரு. அவர் போன பிறவில என்ன செஞ்சாருன்னு தெரியாதுல்ல. அவர் இந்த பிறவிக்கான பக்தரா ஆயிடுறாரு. அவருக்குள்ளாம் வரமாட்டாரு. யார் முதல்ல பக்தியை ஆரம்பம் செஞ்சாரோ அவருக்குள்ளதான் நான் வர்றேன். சுவாபர யுகத்துல இருந்து பக்தி ஆரம்பமாகுது. இந்த கணக்கை யாருமே புரிஞ்சிக்க முடியாது. எவ்வளவு மறைமுகமான விஷயங்களா இருக்குது. யார் முதல்ல பக்தியை ஆரம்பம் செஞ்சு வச்சாரோ அவருக்குள்ள நான் வர்றேன். யார் ஒரு நம்பர் 1 பூஜைக்குரியவரா இருப்பாரோ அவர் தான் பிறகு நம்பர் 1 பூஜாரியாகவும் இருக்காரு. இந்த ரதம் தான் நம்பர் 1 பூஜைக்குரியவராக இது முதல் நம்பரில் செல்லுகிறதுன்னு அவரே சொல்றாரு. பிறகு 84 பிறவிகளும் இவர் தான் எடுக்கிறாரு. நான் இவருடைய பல பிறவிகளிலும் கடைசியில நான் பிரவேசம் செய்யறேன். இவர் தான் பிறகு நம்பர் 1 ராஜா ஆகணும். இவர் தான் மிகுந்த பக்தி செஞ்சிருந்தாரு.
பக்தியின் பலன் கூட இவருக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதிக பக்தி செஞ்சதே பிரம்ம பாபா தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பக்தியின் பலன் தான் ஞானம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பக்தியின் பலன் ஞானம்ன்றப்ப 63 பிறவிகள் பக்தி செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. முழுக்க முழுக்க 63 பிறவிகளின் பக்தி ஆரம்பிக்கிறது அப்படின்னா ஒரு ஆத்மா தான் கதையை ஆரம்பிச்சிருக்கணும். அந்த ஆத்மா தான் விக்ரமாதித்யன் அப்பா சொல்லியிருக்காரு. அவர் தான் விக்ரமாதித்ய மகாராஜா தான் முதல்ல இந்த நிராகார இந்த ஆமா ஆமா சோம்நாத் மந்திர் அங்க குஜராத்ல இருக்கு இல்லையா, அங்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல லிங்கத்தை வடிவமைச்சு ஒரு நிராகார பகவான் இப்படித்தான் இருக்காரு அப்படிங்கிற டச்சிங்ஸ் அவருக்கு கிடைக்குது. கிடைக்கும் போது அவர் தான் முதல்ல இந்த நிராகார பக்தியே ஆரம்பிச்சிருக்காரு. பகவான் ஒருத்தர் தான் அப்படின்னு அது அவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. இவர் தான் 63 பிறவிகளின் பக்தி செஞ்சிருக்காரு. இவருடைய வானப்பிரஸ்த நிலை, இவருக்கு 60 வயசு இறுதி காலம், 63 பிறவி முடிச்சதுக்கு அப்புறம் 63வது பிறவியில இறுதி நேரம் வானப்பிரஸ்த நிலைன்னு சொல்லக்கூடியது 60 வயசுக்கு மேல. கரெக்டா அந்த 60 வயசு வானப்பிரஸ்த நிலை வரும்போதுதான் இவருக்குள்ள நான் பிரவேசம் ஆகுறேன் அப்படிங்கறத சொல்றாரு அப்ப. கரெக்டா பழைய பக்தர்னாவே அது பிரம்ம பாபா தான் அவருடைய. ஆமா, அவர்தான் தீவிரமான பக்தி செஞ்சிருக்காரு. இவருக்கு தான் முதல்ல நான் பக்தியின் பலனை கொடுக்க வேண்டியது இருக்குது. இவர் மூலமா தான் மற்றவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. மற்றவர்கள் பெரிய பெரிய பக்தர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க 63 பிறவிகள் பக்தி பண்ணிருக்காங்களா இல்லையான்னு மற்றவர்களுக்கு எப்படி பண்ணிருக்காங்களா இல்லையான்னு மற்றவர்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தானே தெரியும் பக்தியின் பலன் கொடுக்க வந்திருந்து நான் தானே, எனக்கு தானே தெரியும் யாரு பக்தி அதிகமா பண்ணிருக்காங்கன்னு. அதனால யாரு பழைய பக்தனா இருப்பாரோ அவரு சரீரத்துக்குள்ள நான் பிரவேசமாயி தான் ஞானம் கொடுக்கறேன் அப்படிங்கறத சொல்றாரு. பரமாத்மாவை சர்வசக்திவான் ஏன் சொல்லப்படுகிறார்? இதை யாருமே புரிந்து கொள்ளலன்னு பாபா சொல்றது என்ன? பாபா மிகவும் சாதாரணமா இருக்கிறாரு. மனிதர்களுக்குள்ள என்ன தெரியும்? பெரிய பெரிய மனிதர்களுக்கு மிகுந்த மகிமை ஏற்படுது. பாபாவும் மிக சாதாரணமாக எளிமையாக அமர்ந்திருக்கிறாரு. ஆக மனிதர்களுக்கு எப்படி தெரிய வரும் இந்த தாதா வைர வியாபாரியா இருக்காரு, அவருக்குள்ள சக்தி இருப்பதை பார்க்க முடிகிறது இல்ல, இவருக்குள்ள கொஞ்சம் சக்தி இருக்குதுன்னு மட்டும் சொல்லிடுறாங்க, அவ்வளவுதான். இவருக்குள் சர்வசக்திவான் தந்தை இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறது இல்ல. இவருக்குள்ள சக்தி இருக்குது, அந்த சக்தி எங்கிருந்து வந்தது? பாபா பிரவேசம் செய்திருக்கிறார் இல்லையா, அவருடைய பொக்கிஷத்தை அப்படியே கொடுத்து விடுவாரா என்ன? நீங்கள் யோக பலத்தின் மூலமா பொக்கிஷத்தை அடைகிறீங்க. அவரோ சக்திவானா இருக்கிறாரு, அவருடைய சக்தி எங்கும் போய் விடுறதுலாம் இல்ல. பரமாத்மாவை சர்வசக்திவான்னு ஏன் சொல்லப்படுது? இதை கூட யாருமே தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறாங்க பாபா. பிரம்மா பாபாவை சொல்றாரு, இவருக்குள்ள கொஞ்சம் சக்தி இருக்குன்னு மனிதர்கள் சொல்றாங்க. இவர் வெறும் வியாபாரியா தான் இருந்திருக்காரு. இவருக்குள்ள சக்தி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறது இல்ல அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப எப்படி பிரவேசமாயிருக்காரு அப்படிங்கறது தெரியல. அப்புறம் அதோட சேர்த்து எப்படி சக்தி எடுக்கிறது இந்த சர்வ சக்திவான் கிட்ட இருந்து அப்படிங்கறதையும் சொல்றாரு. யோக பலத்தின் மூலமா நீங்க நினைவு செய்யறதன் மூலமா சக்தி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரவேசம் ஆகுது. தந்தையிடம் இருக்கக்கூடிய சர்வ சக்திவான இருக்கக்கூடிய நிராகார சிவ தந்தையிடம் இருக்கக்கூடிய சக்தி ஆத்மாக்களான உங்களுக்குள்ள பிரவேசம் ஆகுது. அதுதான் அந்த பிரம்ம பாபா மூலமா சக்திகள் வெளிப்படுறது மனிதர்கள் சொல்றாங்க இல்லையா, அது சொல்றாரு அப்பா. எப்படி சக்தி இருக்கிறது? முதல்ல நீங்க ஆத்மா உணர்வுல இருக்கணும். யோக பலத்தின் மூலமா தான் சர்வ சக்திவானுடைய சக்திகள் இந்த ஜீவாத்மாக்குள்ள பிரவேசமாகும். அப்ப நினைவு ரொம்ப முக்கியம். சக்தி வேணும்னா பவர்ஃபுல்லா ஆகணும். நாலேஜ் ஃபுல்லா இருக்கீங்க எல்லாரும், பவர்ஃபுல்லா ஆகணும்னா யோக பலத்தின் சக்தி வேணும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. சர்வ சக்திவானுடைய சக்திகள் வேணும்னா இங்க யோகா பண்ணணும் அப்படிங்கறத சொல்ற. நெக்ஸ்ட், அனைத்து ஆத்மாக்களின் துருவை யாரால அகற்ற முடியும்? அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா, பாபா அனைத்து விஷயங்களுமே புரிய வைக்கிறாரு. நான் யாருக்குள் பிரவேசம் ஆகிறோனோ அவருக்குள் முழுமையான துரு படிந்திருந்தது. பழைய தேசம், பழைய உடல், அவருடைய பல பிறவிகளின் கடைசியில நான் வர்றேன். படிந்திருக்கும் துருவை யாராலுமே அகற்ற முடியாது. துருவை நீக்கக்கூடியவர் ஒரே ஒரு சத்குரு தான். அவர் எப்போதும் தூய்மையா இருக்கிறாரு. இதை நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க.
இவை அனைத்தும் புத்தியில் அமர்வதற்கு கூட நேரம் தேவைப்படுது. இந்த நேரம் இவர் வந்து பிரம்மா கூட மாணவரா இருக்கிறாரு. இவர் கூட பல பிறவிகளின் கடைசியில இருக்கிறாரு. துருப்படிந்திருக்கிறது. யார் நன்றாக படிக்கிறாங்களோ அவர்கள் மீது கூட துருப்படிஞ்சிருக்குது. அவர்தான் அனைவரையும் விட தூய்மையற்றவர் ஆகிறாரு. பிரம்ம பாபா சொன்னாங்க. அவர்தான் பிறகு தூய்மையாகவும் ஆகணும். இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா. இப்ப துரு படிஞ்சிருக்குது. எது மேல துரு படியும்? இரும்பு மேலதான் படியும். இப்ப சத்தியுகத்தை என்னன்னு சொல்லுவாரு? தங்க யுகம்னு சொல்லுவாரு. துவாபர யுகத்தை திரேதா யுகத்தை வெள்ளி யுகம்னு சொல்லுவாங்க. அப்ப துவாபர யுகத்தை தாமிர யுகம்னு சொல்லுவாங்க. கலியுகத்தை இரும்பு யுகம். இப்ப இரும்பு யுகத்துல வந்ததுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு துருப்படியுது. துருப்படைஞ்சிருக்குன்னா என்ன? தமோ நிலையை அடைஞ்சு, இரும்புதான் தமோ நிலை. அந்த தமோ நிலையை அடைஞ்சு துருப்பிடிக்குதுன்னா தமோ பிரதானமா ஆயிருச்சு. அவ்வளவு துரு ஏறி போயிருக்கா எல்லா ஆத்மாக்களையும். அதுவும் குறிப்பா பிரம்ம பாபாவை சொல்றது, ரொம்ப துரு ஏறி போயிருக்கு அப்படின்னு. இப்ப துருவ நீக்கணும்னா பொதுவா அந்த இரும்பு கம்பியில துருவ நீக்கணும்னா என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க அப்படின்னா, மண்ணெண்ணெயில ஊற வைப்பாங்க. துருவ நீக்கிறதுக்கு மண்ணெண்ணெயில ஊற வைப்பாங்க. ஊற வச்சாதான் அந்த துருவை சுரண்டி எடுக்க முடியும். அந்த மாதிரி இப்ப அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க ஞானம்ங்கிற மண்ணெண்ணெயில ஊற வச்சிருக்க ஆத்மாவை நீங்க அந்த புத்திங்கிற விஷயத்துல புத்தியில இந்த ஞானத்தை சிந்தனை செய்துட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஞானம்ங்கிற நீர்ல இந்த துருவை ஊற வைக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரு. ஞானம்ங்கிற மண்ணெண்ணெயை கொடுத்து ஆத்மால இருக்க துருவை பூரா நீக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரு. எப்படி ஒரு இரும்புல துருவ நீக்கிறதுக்கு மண்ணெண்ணெய் ஊத்துறாங்களோ அதே போல ஞானமும் ஒரு மண்ணெண்ணெய் தான். அந்த மண்ணெண்ணெயை ஊத்தி இந்த ஆத்மால இருக்க துருவெல்லாம் நான் நீக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரு. அப்படி நீக்கம் தானே ஆத்மா தூய்மையாக முடியும். ஃபர்ஸ்ட் துருவம் நீக்கணும் இல்லையா? நீக்கினா தானே அதை பயன்படுத்த முடியும் அடுத்த காரியத்துக்கு. அதான் ஞானத்தை மண்ணெண்ணெய்ன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவார். அதத்தான் இப்ப இந்த விஷயத்துல சொல்லிட்டு இருக்காரு. எந்த சக்தியினுடைய மகான் தன்மையை நாம் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு பாபாஸ் கேக்குறாங்க. பவித்திரதாவின் சக்தியினுடைய மகான் தன்மையை அறிந்து கொண்டு பவித்திரமான, அதாவது பூஜைக்குரிய தேவாத்மாக்களாக இப்போதிருந்தே ஆகுங்க. கடைசியில ஆகிடுவோம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. நீண்ட காலமா சேமித்துள்ள இந்த சக்தி கடைசியில பயன்படும். பவித்திரமாக ஆவதுங்கிறது சாதாரண விஷயம்லாம் இல்ல. பிரம்மச்சாரியா இருக்கிறாங்க, பவித்திரமாகி இருக்கிறாங்க. ஆனால் பவித்திரதா தாய் ஆகும். சங்கல்பத்தால அல்லது உள்ளுணர்வால, வாயு மண்டலத்தால், சொல்லால், தொடர்பால் சுகம் சாந்தியின் தாயாவது. இதைதான் மகாத்மா அப்படிம்பாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப தூய்மை எதுல இருக்கணும்னு சொல்றாரு பாத்தீங்களா? பார்வையில தூய்மை இருக்கணும், உள் உணர்வுல தூய்மை இருக்கணும், வார்த்தையில தூய்மை இருக்கணும், செயல்கள் சம்பந்தம் தொடர்புல தூய்மை இருக்கணும், நடத்தை. அப்ப என்னன்னது? பார்வை, வார்த்தை, நடத்தை. நாலுலயும் தூய்மையா இருக்கவங்களுக்கு பேர் தான் மகாத்மா. மகான் தன்மையோட இருக்கக்கூடியவங்க மகாரதிகள் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்படிப்பட்டவங்க எல்லாம் யாரு? இந்த 4 விஷயங்கள்லயும் தூய்மையாக இருக்கவங்க. வெறும் பிரம்மச்சாரியா இருக்கவங்க மட்டும் தூய்மையானவர்கள் கிடையாது. தூய்மை வந்து எல்லாத்துலயும் இருக்கு. தூய்மையானவங்களும் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறவங்க மட்டும் தூய்மையானவங்க கிடையாது. பார்வையிலும் உங்களுக்கு தூய்மை இருக்கணும், உள்ளுணர்வுலயும் தூய்மை இருக்கணும், வார்த்தைகள் பேசக்கூடிய வார்த்தைகளும் துக்கம் கொடுக்காத மாதிரி தூய்மையான வார்த்தைகளா இருக்கணும். நம்ம செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, நடத்தை சம்பந்தம் வரும்போது நடத்தை வெளிப்படுது இல்லையா, அதுலயும் தூய்மையானவர்களா இருக்கணும். அவங்களுக்கு பேர் தான் மகான் தன்மையுடையவ, மகான் ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அப்படிங்கறது சொல்ற. பவித்திரத்தோட சக்தி அவ்வளவு இருக்குது. ஆமா, அப்படிப்பட்டவங்க தான் உயர்ந்த பதவி அடைய முடியும்னு சொல்லுவார் சொர்க்கத்துல. இப்ப இருந்தே அந்த தூய்மையை கடைபிடிங்க, இறுதி நேரத்துல அந்த தூய்மையை வந்துரும் அப்படிங்கிறது அப்படி சொல்லாதீங்க. அது கொஞ்சம் ஈஸியா வந்துரும் அப்படிங்கிறது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படி கிடையாது. நீண்ட காலத்தின் சம்ஸ்காரம் தான் இறுதி நேரத்துல உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் அப்படிங்கறத சொல்ற. நெக்ஸ்ட் பிரதர், சர்வ ஆத்மாக்களுக்கும் நாம் எவ்வாறு திருஷ்டி கொடுக்கணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. உயர்ந்த ஸ்திதியில நிலைச்சிருந்து சர்வ ஆத்மாக்களும் இரக்கத்தின் திருஷ்டியை கொடுங்க, வைப்ரேஷனை பரப்புங்க அப்படிங்கிறாங்க பாபா.
உயர்ந்த ஸ்திதியில நிலைச்சிருக்கணும். உயர்ந்த ஸ்திதி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா பரிசுத்தா அப்படிங்கிற ஸ்திதியில நிலைச்சிருக்கணும். ஆத்மாங்கிற உணர்வு ரொம்ப உயர்ந்த நிலையில இருந்து தந்தை கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய சக்திகள் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா முதலையே, யோக பலத்தால தந்தை கிட்ட இருந்து சக்தி கிடைக்குது. அப்படியே நம்ம அப்படியே இந்த உலகத்து பக்கமா திருப்பணும் அந்த சக்திய. எப்படி? மனதின் சங்கல்பத்தால தந்தை கிட்ட இருந்து எனக்கு என்னென்ன பாக்கியங்கள் கிடைச்சிருக்கோ, என்னென்ன ஆஸ்திகள் சக்திகள் எல்லாம் கிடைச்சிருக்கோ, அது இந்த முழு உலகத்துக்குமே கிடைக்கட்டும் அப்படின்னு ஒரே ஒரு சங்கல்பம் பண்ணா கூட போதும். முழு உலகத்துக்குமே அந்த சக்தி கிடைக்கும்னு சொல்லுவாரப்பா. ரொம்ப எல்லாம் சங்கல்பம் பண்ணி ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல. நீங்க ஒரு சங்கல்பம் பண்ணாலே போதும், இந்த முழு உலகத்துக்குமே சக்தி கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லுவார். அதத்தான் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. மனசா சேவை நமக்கு ஒரு டாபிக் வச்சிருக்காரு இல்லையா? அந்த மனசா சேவையை தான் சொல்றாங்க. அப்ப உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் மூலமா கொடுங்க அப்படின்னு. சரி, உனக்கு क्वेश्चन आंसर முடிஞ்சிச்சு. ஓம் சாந்தி. Thank you. ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ. நன்றி பாப்பா.